الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا على كل ضامر يأتين من كل فج عميق صدق الله مولانا العظيم قال نبينا عليه الصلاة والسلام أن الإسلام يهدم ما قبله وأن الهجرة تهدم ما قبلها وأن الحج يهدم ما قبله صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹுவின் மேலான நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய மாதங்களில் துல்காய்தாவினுடைய மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். துல்காய்தா துல்ஹஜ்ஜினுடைய மாதம் உலகெங்கும் வாழுகின்ற முஃமின்கள், முஸ்லீம்கள் இறை கடமையில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல நாடுகளில் இருந்து இறை இல்லமாம் கஅபாவை நோக்கி செல்லுகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட தயாராக இருக்கின்ற ஒரு சூழல். ஹஜ் கமிட்டியிலிருந்து மே 5ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் முதல் ஃப்ளைட்டாக புறப்படுகின்ற ஒரு நிலையிலே நாம் இருந்திருக்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, அதனால் இந்த ஜும்ஆ ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதின் முக்கியத்துவம், அதனுடைய சிறப்பு, அதற்காக வேண்டி நாம் ஆசை வைத்தல், அதை அடைவதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தல் போன்ற விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி இன்றைய ஜும்ஆவினுடைய உரை. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாத்தை 5 தூண்களுக்கு கீழாக நான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான்.
புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், ஷஹாதா ஒன்றாவது ஈமான் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன்தான், அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்கின்ற அந்த கலிமாவை ஏற்பது, அதை ஏற்றதற்கு பின்னால் தொழுகையை நிலைநாட்டுவது, ரமலான் மாதங்களில் நோன்பை நிறைவேற்றுவது, பொருளாதார வசதி இருக்கிறவர்கள் ஜகாத்தை நிறைவேற்றுவது, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது போன்ற இந்த 5 விதமான தூண்களுக்கு கீழாக இஸ்லாம் என்பதை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான், அமைத்திருக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக சொல்லித் தருவார்கள். இந்த 5ஐயும் கடைபிடிக்கக்கூடியவர் முஸ்லிம் என்று பெயர். இஸ்லாத்தினுடைய அந்த தூண்களை பின்பற்றி நடக்கின்ற அவர்களுக்கு முஸ்லிம் என்கின்ற பெயரை நாம் சொல்லுகின்றோம். அருமையானவர்களே, இந்த 5 கடமைகளில் கொஞ்சம் வித்தியாசமான 2 கடமைகள், அது எல்லோருக்கும் ஆகாது, எல்லோருக்கும் கடமையாக ஆகாது. தொழுகை நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் அனைவரும் தொழுதுதான் ஆக வேண்டும். தொழுகைக்கு எந்த விதமான தொழுகையை விடுவதற்கோ இல்லை அவருக்கு தான் தொழுகை கடமை இவருக்கு கடமை என்று கிடையாது. அனைத்து முஃமின்களுக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அத்துணை நபர்களுக்கும் தொழுகை கடமையாகிறது. ரமலான் மாதம் அடைந்து விட்டால் நோன்பு கடமையாகிறது. ஆனால் ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் பொறுத்தவரை, ஜகாத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பொருளாதாரம் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அந்த கணக்கீட்டில் இருக்க வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற கணக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அதே போலதான் ஹஜ்ஜு நிறைவேற வேண்டும் என்றால், ஹஜ்ஜு ஒருவருக்கு கடமையாக வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு 2 விதமான நிபந்தனைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சொல்றான் அல்லவா, வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யார் அதில் செல்வதற்காக வேண்டி வசதி பெற்றிருக்கிறார்களோ, இஸ்திதாஅத், அவர்களுக்கு எப்ப இஸ்திதாஅத் கிடைக்கிறதோ அப்பொழுது அப்படிப்பட்ட ஒவ்வொருவரின் மீதும் ஹஜ் என்பது கடமையாக ஆகிறது என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான் அல்லவா. அப்ப இஸ்திதாஅ என்ன? இஸ்திதாஅ 2 விதமான விஷயங்களை மார்க்கம் சொல்லித் தரும். ஒன்று பொருளாதார ரீதியான சக்தி பெற்றிருக்கிற வேண்டும், 2வது உடல் ரீதியாக சக்தி பெற்றிருக்கிற வேண்டும். இந்த 2ம் ஒரு மனிதருக்கு எப்பொழுது ஒன்று சேருகிறதோ, இந்த வருடம் அந்த வருடம் என்று கணக்கு கிடையாது. இந்த ஜக்காத்து மாதிரி ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் எப்போ உங்களிடத்தில் இந்த ஒரு பொருளாதாரம் நாம் வச்சிருக்கிறோம், நம்முடைய தேவைகளுக்கு போக நாம் அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சிருக்கிறோம், இது நம்முடைய வாழ்நாளில் எப்போ நமக்கு அமையப்பெறுகிறதோ அந்த நிமிடமே அவருக்கு கடமையாக ஆகிவிடாது. அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், அவருக்கு ஹஜ் என்கின்ற கடமை ஆகுமாக ஆகிவிடுகிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் அவனுடைய திருக்கஅபா, அந்த இறை இல்லமாம் கஅபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கட்டளையிட்டு கட்டச் சொல்லி அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். கட்டி எழுப்பியதற்கு பின்னால் அல்லாஹ் கட்டளை இடுகிறான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, இப்ராஹிமே நீங்க போய் என்ன செய்யுங்க, மக்களுக்கு ஹஜ்ஜினுடைய அழைப்பை நீங்கள் விடுங்கள், ஹஜ்ஜுக்கு போய் மக்களை அழையுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இந்த வசனத்தினுடைய தஃப்சீரில் ஒரு நிகழ்ச்சி எழுதுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப கேட்டார்களாம், அல்லாஹ் நான் போய் சொன்னால் யாருக்கு கேட்கும்? அங்கே போய் ஒன்றுமே இல்லாத இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல அந்த கட்டுறப்ப அதனுடைய இடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிருப்போம், வரலாறுகளிலே நாம் தெரிஞ்சிருப்போம். யாருமே இல்லாத ஒரு பகுதி, யாருமே இல்லாத ஒரு இடம், நான் போய் இங்கிருந்து அழைப்பு கொடுத்தா யாருக்கு கேட்கும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், இப்ராஹிமே அழைப்பு கொடுப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை, கொண்டு போய் சேர்ப்பதை நான் என்னுடைய பொறுப்பாக ஆக்கி கொள்ளுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தார்கள். வாதின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக வேண்டி கஅபாவை கட்டிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களே ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்க வாருங்க என்று அழைப்பு கொடுக்கிறார்கள். அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்லுவான், யஅதூக ரிஜாலன், நடந்தவர்களாக ஹஜ்ஜுக்கு வருவாங்க, அலா குல்லி லாமிரின், இன்னும் மெலிந்த ஒட்டகங்களிலே ஹஜ்ஜுக்கு வருவாங்க, யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், தூரமான இடங்களில் இருந்து தூரமான நாடுகளில் இருந்தெல்லாம் ஹஜ்ஜினுடைய பயணத்தை நிறைவேற்றுவதற்காக மக்கள் இங்கு வந்து கூடுவார்கள்
கூடுவார்கள், ஒன்று கூடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். 3 விதமா மக்கள் வருவாங்க. நீங்க அழைப்பு கொடுங்க, கூட்டம் கூட்டமா வருவாங்க, நடந்து வருவார்கள் ஒரு கூட்டத்தார்கள். அல்லாஹ் சொல்றான், ஆரம்ப காலத்தில் நடந்து போனவர்கள் இருக்கிறார்கள். ஏன் சமீபத்தில் கூட 1-2 வருடங்களுக்கு முன்னால் கேரளாவிலிருந்து நீங்கள் செய்தி பார்த்திருக்கலாம். கேரளாவிலிருந்து ஒரு மனிதர் 2022 என்று நினைக்கிறேன், அதில் இந்த வருடம் நடக்க ஆரம்பிக்கிறார். கரெக்டாக ஒரு வருடமாக அவர் நடந்து செல்லுகிறார். அடுத்த வருடத்தினுடைய ஹஜ்ஜை சென்று அவர் போய் நிறைவேற்றுகிறார். நடந்து போய் நிறைவேற்றுகிறாரா, அவருடைய ஈமானுடைய ஒரு நிலை. அப்ப அல்லாஹ் சொல்றான், நடந்தும் வருவார்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி. ரிஜாலன் அலா குல்லி லாமிரின், மெலிந்த ஒட்டகத்தில் வருவாங்க. அடுத்த ஒரு காலகட்டம் இருந்தது, ஒட்டகத்தில் பயணம் செஞ்சாங்க. ஒன்று முடியாத ஒட்டகங்களிலே, கப்பல்களிலே சென்றவர்கள் ஹஜ் என்கின்ற கடமையை நிறைவேற்றுவதற்கு சென்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய கஸ்வா அப்படிங்கிற அந்த ஒட்டகத்திலே அமர்ந்துதான் ஹஜ் என்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றினார்கள். அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்றான், மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், தூரமான நாடுகளில் இருந்து, எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் தூரம் என்று சொல்லுகிறோமோ எல்லா தூரமான நாடுகளில் இருந்தும் ஹஜ் என்கின்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். இப்போ இந்த 3 விதமா நடந்து வருவாங்க, ஒட்டகத்தில் வருவாங்க, தூரமான நாடுகளில் இருந்து எல்லாரும் என்ன செய்வாங்க, ஹஜ் என்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார், இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறார். அருமையானவர்கள், இதுதான் ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்ட வசனம். இதான் ஹஜ்ஜு கடமையான வலில்லாஹி அலன்னாஸ், மனிதர்கள் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக ஃபர்லாக ஆக்கியிருக்கிறேன் என்று ஃபர்லாக ஆக்கப்பட்ட வசனங்களும் இதுதான். அருமையானவர்களே, ஹஜ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு கடமை. இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் எப்படி மாறிடுச்சுன்னா, ஹஜ்ஜினுடைய சிந்தனைகள் குறைந்து இருக்கிறது. ஹஜ்ஜை நிறைவேற்றுவது எல்லாருமே எப்படி மாறிட்டாங்க, உம்ராவின் பக்கம் திரும்பிட்டாங்க. உம்ரா போயிட்டு வந்துட்டோம், காபத்துல்லா போயிட்டு வந்துட்டா சரியாயிரும், காபத்துல்லா போய் பார்த்துட்டு வந்துட்டோம், அது அல்ஹம்துலில்லாஹ், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. உம்ரா போனால் நன்மை இருக்கிறது, அது சுன்னத்தான காரியங்கள், நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஹஜ் அப்படிங்கிற ஒரு கடமை, ஃபர்லு. நீங்கள் உம்ரா செய்யாட்டி கேள்விகளுக்கு கிடையாது, அல்லாஹ் விசாரிக்க போகிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், எல்லாம் தந்து நீங்கள் ஹஜ் அப்படிங்கிற அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றலைன்னா அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்விடத்தில் விசாரணை உண்டு. கடமையை ஏன் நிறைவேற்றவில்லை? நான் உனக்கு ஆரோக்கியத்தை தந்தேன், நான் உனக்கு பொருளாதாரத்தை தந்தேன், செல்வத்தை கொடுத்தேன், ஏன் கடமையை நிறைவேற்றவில்லை? அல்லாஹ் கேள்வி கேட்பார். யோசித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ஜுங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் குறைந்து விட்டது மக்களுக்கு மத்தியில், அதை பற்றி பேசுவதும் குறைந்து விட்டது. அதை பற்றி நாம் இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆனால் கடந்த 2 வருடமாக நம்ம ஊர்லேருந்து யாரும் போன மாதிரி தெரியல. நம்ம 2 வருடம் அதுக்கு முன்னால் ஹஜ்ஜுக்காண்டி போவாங்க, வழி அனுப்பு நிகழ்ச்சிகள் நடக்கும், பயான் நிகழ்ச்சி நடக்கும், துவா ஓதி வழி அனுப்பி வைப்போம். அது ஒரு விதமான மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இருக்கும். ஒரு மஹல்லாலேருந்து போகிறப்ப எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி, எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம். யாருக்குமே கடமை இல்லாத சூழலில் இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பொருளாதாரம் இன்னைக்கு நாம் எதற்காக வேண்டி சேர்த்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம ஒரு வீடு கட்டணும், பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும், ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கிட்டே வராரு, ஒரு 5 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்காருன்னு சொன்னால் அவர் முதல்ல ஹஜ்ஜை தான் நிறைவேற்ற வேண்டும். ஹஜ் அவருக்கு கடமையாக ஆகிவிட்டது. உடல் ஆரோக்கியம் இருக்கு, இல்லை முதல்ல இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவோம், முதல்ல பிள்ளை குட்டி கல்யாணத்தை முடிச்சிருவோம், வீடு கட்டி முடிச்சிருவோம், எல்லா வேலையும் முடிச்சிருவோம், பின்னாடி ஹஜ்ஜை பார்த்துக்கலாம். அப்படி கிடையாது கண்ணியமிக்கவர்களே. நம்ம யோசிக்கணும், முதல்ல பொருளாதாரம் கிடைச்சா ஹஜ்ஜு தான் முதல் கடமை. அந்த ஹஜ்ஜுங்கிற கடமையை தான் நீங்கள் முதல்ல நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்போ அதை யோசிங்க. 2 வருடமாக நம்ம ஊர்லேருந்து யாரும் போகவில்லைங்கிறது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம யோசனைக்கு அதை எடுத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நமக்கு தோன்றுகிறது.
அருமையானவர்களே, அப்போ கடமையான ஒரு ஹஜ், அதை பற்றி நாம் உணரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அதனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன சிறப்பு கிடைக்கும் தெரியுமா? உங்களுடைய நீங்கள் முழுக்க முழுக்க பாவம் அளிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகின்ற ஒரு பயணம் ஹஜ்ஜினுடைய பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹஜ் நிறைவேற்றி, ஃபலம் யர்ஃபத் வலம் யஃப்சுக், அதில் தவறான பேச்சுக்கள் பேசவில்லை, வீணான செயல்களை செய்யாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ, ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவர் அந்த ஹஜ்ஜினுடைய பயணத்திலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது அன்று பிறந்த அந்த குழந்தையை போல திரும்பி வருகிறார். ஒரு குழந்தை எப்படி பாவம் அறியாத நிலையில் மாறுகிறதோ, பாவம் செய்யாதவராக இல்லை, பாவமே அறியாதவர்களாக குழந்தை எப்படி இருக்கும்? குழந்தைக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. எப்படி பாவம் என்றால் என்ன என்று அறியாத நிலையில் இருக்கிறதோ அந்த ஒரு நிலையை யார் பெறுகிறார்? யார் ஹஜ்ஜை பரிபூர்ணமான முறையில் அல்லாஹுக்காக வேண்டி நிறைவேற்றுகிறாரோ அந்த ஒரு ஹாஜி இந்த ஒரு மகத்துவத்தை பெறுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ் நம்முடைய எல்லா பாவத்தையும் இடித்துவிடும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இஸ்லாத்தை பையத்து செய்கின்றப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்ட சொன்னார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நீட்டிட்டு திரும்ப மடக்கிட்டாங்களாம். என்ன அம்ர் இப்னு ஆஸ் என்று கேட்குறாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், நான் பையத்து செய்துகிறேன், ஒப்பந்தம் செஞ்சுக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை, நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் செஞ்ச எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்படணும், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும், நீங்கள் எனக்கு உறுதிமொழி சொல்லுங்கள், நான் உங்களிடத்தில் பையத்து செய்து கொள்கிறேன், இஸ்லாத்தை தழுவி கொள்கிறேன் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கப்லஹு, நிச்சயமாக யார் இஸ்லாத்திற்கு தழுவிறார்களோ அந்த தழுவிய அடுத்த கணமே அவர் அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. வன்னல் ஹிஜ்ரத் தஹ்திமு மா கப்லஹா, ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அதற்கு முன்னால் அவர் செய்த எல்லா பாவங்களையும் தவிர்த்து விடுகிறது. வன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கப்லஹு, ஹஜ் அப்படிங்கிற அமல் இருக்கிறது அல்லவா, ஹஜ் என்கின்ற கடமை இருக்கிறது அல்லவா, அந்த ஹஜ் உங்களுடைய முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் தகர்த்து எரிந்து விடுகிறது, உடைத்து பரிசுத்தமாக்கி விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஹஜ்ஜினுடைய அந்த மகத்துவத்தை நாம் விளங்கணும், அந்த மகத்துவத்தை உள்வாங்கணும். அப்போ தான் அதுக்கு உண்டான ஆசைகள் நமக்கு வரும், அதுக்கு உண்டான ஆர்வம் தேடல் வரும், அதற்காக நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யும், நம்முடைய உள்ளத்தில் தோன்றும். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள் அல்லவா, ஒரு உம்ரா இன்னொரு உம்ரா, இந்த ரெண்டு உம்ராவுக்கும் மத்தியில் செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு உண்டான கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம்தான் அதற்கு உண்டான கூலி. இவ்வளவு சிறப்புகள், பாவம் மன்னிக்கப்படுது, நாம் முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அழித்து விடுகிறான், குழந்தை எப்படி பாவம் அறியாமல் இருக்கிறதோ அதே ஒரு நிலையை அல்லாஹ் ஆக்குகிறான், சுவனத்தை அதற்கு கூலியாக தருகிறான். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கிறது? ஹஜ் என்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுபவருக்கு கிடைக்கிறது என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனுடைய சிறப்புகளை நாம் விளங்கணும், அது உள்வாங்கணும். விளப்புகளை விளங்கி தான் நாம் ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஒரு ஆசை, தேடல், அதற்காக வேண்டிய முயற்சி, சேர்த்து வைப்பது எல்லாம் அதில் அப்போ ஏற்படும். அந்த சிறப்பு உள்வாங்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிறப்புகளை தந்திருக்கிறாங்க. நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிற ஒரு மகத்தான ஒரு பயணம் ஹஜ்ஜினுடைய பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அல் ஹஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃப்துல்லாஹ், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விருந்தாளி, நம்ம விருந்தாளி ஏதாவது வந்துட்டா அவருக்கு என்ன தேவைன்னு கேட்டு கேட்டு செய்கிறோம். உங்களுக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமா, நீங்கள் என்ன ஜூஸ் சாப்பிடுவீங்க கேட்குறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் வரக்கூடியவர்கள், அந்த விருந்தாளி எதை அல்லாஹ்வுக்கு இடத்துல கேட்டாலும் அல்லாஹ் தருகிறார். இதை விட வேற என்ன பாக்கியம் நமக்கு வேண்டும்? ஹஜ்ஜுக்காக வேண்டியும் உம்ராவுக்காக வேண்டியும் வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக செல்லுகிறார்கள். அந்த விருந்தாளிகள் எதை கேட்கிறார்களோ அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறார்.
அவங்க மன்னிப்பை கேட்டால் மன்னிப்பை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ஹதீஸில் சொல்லி தந்தார்கள். ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கும் கிடைக்கின்ற சிறப்புகளை நாம் விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ஹாஜியினுடைய துவா மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யக்ஃபிரு லில் ஹாஜ், ஹஜ் செய்யக்கூடியவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ, யாருக்கெல்லாம் மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாரோ அவருடைய பாவமும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால நம்ம ஹஜ்ஜுக்கு யாராவது சொந்தக்காரவங்க போகிறாங்க வர்றாங்க, அவங்க விருந்து போடுவாங்க, போவோம் வருவோம். போகிற நேரத்தில் அவரிடத்தில் நாம் வைக்கின்ற ஒரே கோரிக்கை இதுதான், அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள், எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க, எங்களுடைய பாவ மன்னிப்புக்கு துவா செய்யுங்க. நாங்கள் உம்ராவிற்கும் ஹஜ்ஜுக்கும் சென்று அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ உம்ராவுக்கு போகிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி விடணும். ஏன்னா அவங்களுடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது, அவங்களுடைய கோரிக்கைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான். அதை தாண்டி அவர்கள் யாருக்கெல்லாம் கேட்கிறாங்களோ அவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால் அருமையானவர்கள், இதில் ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் செலவு செய்கிற விஷயத்தில் நம்முடைய உள்ளத்தில் விசாலமான தன்மைகள் வரணும். பொதுவாக மார்க்கத்தில் எந்தெந்த அமல்கள் எல்லாம் பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கிறதோ அதெல்லாம் விசாலமான எண்ணத்தோடு நிறைவேற்றணும். நீங்கள் ஜக்காத்தாக இருக்கட்டும், குர்பானியாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், இதெல்லாம் பொருளாதாரம் சார்ந்த ஒரு அமல்கள். அந்த விஷயத்தில் விசால தன்மை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். நம்முடைய உள்ளத்தில் கஞ்சத்தனமோ கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் அதை காட்டக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கிறான், நம்ம முயற்சி செய்தோம், பொருளை தந்தது அல்லாஹ். அதே அல்லாஹ் நாடினால் ஒரு நிமிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்க முடியும், ஒன்றுமே இல்லாமல் அழித்து விடவும் முடியும். கொடுத்த அல்லாஹ் அதை அவனை எடுக்கவும் அவனால் என்ன செய்யும் முடியும். அப்படிங்கிற நம்ம உள்ளத்தில் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், நம்ம கொடுத்த பொருளாதார சம்பந்தப்பட்ட அந்த அமல்கள் இபாதத்துகள் இருக்கிறது அல்லவா, விசாலமாக நீங்கள் செலவு செய்யுங்கள். விசாலமான எண்ணம் இருந்துச்சுன்னா அல்லாஹ் விசாலமாக தருவான். நம்முடைய எண்ணத்தை பொறுத்து தான் எல்லாம். நம்மிடத்து அல்லாஹ் விசாலமாக தந்திருக்கிறானா, விசாலமான எண்ணத்தோடு செலவு செய்யுங்க. அந்த எண்ணத்தோடு நீங்க சேர்த்து வைங்க. ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராக்காக வேண்டி நான் ஆசைப்படுறேன், நான் நிறைவேற்றணும், சேர்த்து வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றுவான். எவ்வளவோ பேர் நாம ஆச்சரியப்படுற அளவுக்கு இவரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போவார்னு நாம நினைக்கவே இல்லை, அவர் எப்படி போனாரு, அவருக்கு எப்படி காசு வந்துச்சு என்று யோசிப்பவர்கள் எல்லாம் நிறைய வரலாற்றில் ஹஜ்ஜுக்கு சென்ற வரலாறுகள் உண்டு தெரியுங்களா. அவர்கிட்ட பெரிய பொருளாதாரம் இருப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வருவார் ஹஜ்ஜுக்காக வேண்டி என்று தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி 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 அவர் என்ன செய்தார், சேர்த்து கொண்டே வருகிறார். கடைசியில் திடீர்னு அல்லாஹ் என்ன செய்வான், அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவான். அருமையானவர்கள், அதனால் நமக்கு எப்போ பொருளாதாரம் ஓரளவு சேர்ந்துருச்சோ உடனே அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதை தாமதப்படுத்தாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அல்லவா, மன் அராதல் ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜை நாடுறாரோ, ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி நாடிட்டார், அவர் பொருளாதாரத்தை ரெடி பண்ணிட்டார், தயார் செஞ்சுட்டான்னு சொன்னால் ஃபல்யத்தஅஜ்ஜல், அவர் விரைவாக அதை நிறைவேற்றட்டும், வேகமாக நிறைவேற்றட்டும். நாளைக்கு இதை மட்டும் தள்ளி போட்டுறாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்படலாம், அவருக்கு ஏதாவது பயணங்களில் இடையூறுகள் ஏற்படலாம், அல்லது அவர்கள் போவதற்கு உண்டான சூழ்நிலைகளிலே தடங்கள் ஏற்படலாம், ஏதாவது ஒன்று ஏற்படும். அதனால ஹஜ்ஜுக்கு உண்டான அந்த சூழல் பொருளாதாரம் நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா முதல்ல அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்க, விரைவுபடுத்துங்க என்று சொன்னார்கள். பொதுவாகவே அமல்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நிதானமாக செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க. உதாரணமாக ஒழு செய்கிறப்ப நம்ம நிதானத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா சில நேரம் அவசரப்பட்டோம்னா என்ன ஆகாது, சரியான முறையில் உறுப்புகள் நனையாமல் போகலாம். தொழுகைக்காக வேண்டி வர்றோம், இமாம் ஜமாத் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு ரக்காத்தை பிடிக்கிறதுக்காக நீங்கள் ஓடி வரக்கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எந்த ரக்காத்து உங்களுக்கு தப்பி விட்டதோ நீங்கள் கடைசியில் எந்திரிச்சு தொழுதுக்கணுமே தவிர இந்த ரக்காத்தை பிடிப்பதற்காக வேண்டி வேகமாக ஓடி வந்து ஜமாத்தில் சேரணும் அப்படின்னு நீங்கள் செய்யாதீங்க.
செய்யாதீங்க, இங்கே விரைவு காட்டாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி தொழுகிறீங்க, ஒரு சஹாபி தொழுதார் அல்லவா, டக் டக்குன்னு திரும்ப வெறும் குனிஞ்சு எந்திரிச்சு டக் டக்குன்னு தொழுதுட்டு போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு நீங்கள் தொழுகலை, போய் திரும்ப தொழுவுங்கிறாங்க. இதே மாதிரி 2-3 தடவை அவர் தொழுகிறார். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் நின்று தொழக்கூடாது, தொழுகையில நிதானத்தை கடைபிடிக்கணும், ருக்குவில சுஜூதுல கொஞ்சம் நிதானத்தோடு நிலைத்து நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இபாதத்துகளில் வணக்கங்களில் நிதானத்தை கடைபிடிக்க சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பொறுத்தவரை உங்களுக்கு அமைந்து விட்டதா, உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றப்ப அல்லாஹ் ஓரளவு பொருளாதாரத்தை தந்து விட்டானா முதல்ல அதை நிறைவேற்றிடுங்க, விரைவுபடுத்துறீங்க. இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்து பார்த்துக்கலாம், இந்த காரியம் முடிஞ்சோன்னு பார்த்துக்கலாம், அந்த காரியம் முடிஞ்சோன்னு வேண்டாம். உங்களுக்கு பொருளாதாரம் கிடைச்சிருக்கா, உடனே நீங்கள் என்ன செய்யுங்கள், ஹஜ் அப்படிங்கிற அந்த பாக்கியத்தை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா மரணம் இருக்கிறது, மனிதனுக்கு மௌத்து இருக்கிறது, எந்த சூழல் என்று யாருக்கும் அறிய முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான் பல வசனங்கள், பல முறை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத், சிலர் சொல்லுவார்கள் எல்லாம் மௌத்து வந்தோன்னே சிலர் சொல்லுவாங்களாம், கால ரப்பி ரிஜிஊன், யா அல்லாஹ் எங்களை இப்போ கொஞ்சம் திருப்பி அனுப்பு, மௌத்துடைய நேரம் வந்துருச்சு, சக்கராத்தை அவர் அடைந்து விட்டார், ரூஹு வாங்கப்பட்டு விட்டது. அந்த மனிதர்கள் சொல்லுவார்களாம், கால ரப்பி ரிஜிஊன், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் எங்களை திருப்பி அனுப்பு. எதற்காக திருப்பி அனுப்பு தெரியுமா, லஅல்லி அஅமல ஸாலிஹன் ஃபீமா தரக்த, நான் எதையெல்லாம் விட்டோனோ அதை போய் இப்போ செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்பார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. சில மனிதர்கள் கேட்பாங்க, எப்படி சக்கராத்தில் உடம்புலாம் ரூஹெல்லாம் வாங்கின பின்னால் கொஞ்ச நேரம் என்னை திருப்பி அனுப்புங்க உலகத்தில், நான் போய் இப்போ போய் எதையெல்லாம் விட்டனோ, எதெல்லாம் உலகத்தில் தவறு விட்டுட்டனோ அதை நான் போய் இப்போ செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு கேட்பாராம். அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் அதற்கு, லஅல்லி அஅமல ஸாலிஹன், கல்லா கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நிச்சயமாக இப்போ நீ சொல்கிற வார்த்தை இருக்கிறது அல்லவா, அது வெற்று வார்த்தை, ஒரு கனமான வார்த்தைகள்ல தேவையில்லாத வார்த்தைகளை நீ பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று அல்லாஹ் என்ன செய்வான், அதற்கு பதில் சொல்லுவான். அப்போ கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம உலகத்தில் வாழ்கிற காலம் ரொம்ப குறைவான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணத்தை நோக்கிய காலகட்டத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற பொழுது, பொருளாதாரத்தை தருகின்ற பொழுது, இந்த ஹஜ் என்கின்ற கடமையை நீங்கள் என்ன செய்யாதீங்க, தாமதப்படுத்தாதீங்க, விரைவாக அதை நிறைவேற்றுங்கள். ஆசைப்படுங்க, உள்ளத்தில் ஆசை வச்சு அல்லாஹ் நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் நிறைவேற்றுவான். இது என்னமோ அவங்க தான் போகணும், இவங்க தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஆசைப்படலாம். எல்லாருடைய உள்ளத்திலும் நான் கஅபாவை பார்க்க வேண்டும், ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும், உம்ராவை நிறைவேற்ற வேண்டும், அங்கே போய் நின்று ஒரு உணர்வு பூர்வமான எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் இருக்கின்ற அந்த அடிமை அப்தியத்தை அப்படிங்கிற அந்த தன்மைகளை உணர வேண்டும் என்று ஆசைப்படுங்க. அவ்வளவு மகத்தான ஒரு இடம். ஆசை வைத்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்றான் அல்லவா. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, கேட்டாங்களாம். அவர்கிட்டத்தில் இருந்த ஆசை என்ன தெரியுமா, கேட்குறாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பி யா அல்லாஹ் ரப்பி ஃபிர்லி, என்னை மன்னிச்சிரு, வஹபலி முல்கன், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு. எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம், லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு பின்னால யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு உண்டான அதிகாரத்தை, ஆட்சியை எனக்கு கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் கொடுக்கிறான். அவரிடத்தில் இருந்த அந்த தேட்டம், அவரிடத்தில் இருந்த அந்த ஆவல், ஆசையில கேட்கிறாங்க. உலகத்தை ஆட்சி செய்கின்ற ஆற்றலை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். விலங்கினங்கள், பறவைகள் பேசுகின்ற பாஷையை புரிந்து கொள்வதற்குண்டான ஆற்றலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்ததாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி தந்திருக்கிறான் அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்களே, அழகான வாசகம் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் தெரியுமா, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், நீங்கள் உங்களுக்கு எது பிரயோஜனமாக இருக்கிறதோ அதை நீங்கள் ஆசைப்படுங்கள். இஹ்ரிஸ், ஆசைப்படுங்க. நீங்கள் எது பயனுள்ளதாக இருக்குமோ, எது உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்குமோ அதை நீங்கள் ஆசை வைங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறாங்க, வஸ்தஈனு பில்லாஹ், அந்த ஆசை நிறைவேறுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே வாங்க. முதல்ல ஆசை வைங்க, ரெண்டாவது வஸ்தஈனு பில்லாஹ், அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே வாங்க. யா அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு, யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எனக்கு கொடு, அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடு, கேட்டுக்கிட்டே வாங்க. வஸ்தஈன் பில்லாஹ். அடுத்து சொன்னார்கள், வலா தஅஜிஸ், நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள்.
3 விஷயத்தை சொல்றாங்க. ஆசை வையுங்கள் பிரயோஜனமான விஷயத்துல, ஆசைப்படுங்க உள்ளத்துல கொண்டு வாங்க. 2வது அதற்காக அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. 3வது அதுல இருந்து சோர்வடைஞ்சிடாதீங்க. என்னடா நானும் பல வருஷமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது, சோர்வடையாதீர்கள். வலா தஅஜஸ். சரி இப்படி எல்லாம் வச்சு உங்களுக்கு நடக்கலையா, அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா அந்த ஹதீஸிலே சொல்லுவாங்க, எல்லாம் ஆசைப்பட்டோம், எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், நடக்கல அப்படின்னு சொன்னா, நான் இப்படி செஞ்சிருந்தா நடந்திருக்குமோ, அப்படி செஞ்சிருந்தா நடந்திருக்குமோ என்று பேசாதீர்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் இப்படி நடந்து விட்டது என்று பேசுங்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் என்ன இருக்கிறதோ அது நடந்துருச்சு. நீங்க முயற்சி செய்யுங்க, அதற்காக வேண்டி பாடுபடுங்கள். இறுதியில் அல்லாஹ் என்ன நாடு இருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்கின்ற ஒரு அழகான வழிகாட்டுதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அல்லவா. இதே தான் இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டியும் நாம எல்லோரும் உள்ளத்தில் ஆசை வையுங்கள். அதற்காக அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் எனக்கும் அந்த பாக்கியத்தை கொடு, எனக்கும் பொருளாதாரத்தை கொடு. அதற்காக முயற்சி செய்யுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைப்பது, ஹஜ்ஜுக்காக வேண்டி என்று நான் சேர்த்து வைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறேன், ஒரு உண்டியலை வச்சு சேர்த்து வைக்கிறேன். இப்படி உங்களுக்கு எந்த வழியில் முடிகிறதோ அந்த வழியில் நீங்கள் ஆசையோடு நீங்கள் சேர்த்து வச்சா நிச்சயம் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதில் அவனுடைய நாட்டம் ஒன்று கூடுகிறப்ப அந்த காரியங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இந்த ஹஜ்ஜினுடைய இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் பேசுகிறோம், எல்லோரும் ஆசைப்பட வேண்டும், ஆசை வைக்க வேண்டும். அடுத்த ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னா இப்ப இருந்தே அதற்கு உண்டான தயாரிப்புகள் இருக்கணும், இப்ப இருந்தே அதற்கு உண்டான முயற்சிகள் இருக்கணும். இப்ப நாம் முயற்சி செஞ்சாதான் அடுத்த ஆண்டுக்கு உண்டான அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நாம் என்ன செய்யணும், பெற முடியும். அதனால பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா, உலக காரியத்தை 2வதாக வையுங்கள், உலகத்தினுடைய தேவைகளை 2வதாக வையுங்க. முதல்ல இறை கடமையை நிறைவேற்றுங்க. அல்லாஹ் தந்திருக்கிறான், அந்த கடமையை முதல்ல முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை உலகத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வாருங்கள். ஆசைப்படுங்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒரு நாள் அந்த ஹஜ் உம்ராவினுடைய பாக்கியத்தை நிறைவேற்றுவதற்கும் அந்த கஅபாவில நின்று அது அவனிடத்தில் கையேந்து கேட்டு இறைஞ்சுவதற்கும் அல்லாஹ் நிச்சயம் வாய்ப்பளிப்பான் என்று ஆசையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே வாங்க. எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நல்ல ஒரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எண்ணிமிக்கவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அசர் முதல் ஆடுதுறை ரயில்வே கேட் பள்ளியிலே ஹல்கா ஜோடு நடை